கடவுள் பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். எல்லாருமே கடவுளோட குழந்தை தான். நீங்கள் வேற அவர் வேற அப்படிலாம் கிடையாது. அவருடைய பிறப்பின் கர்மாவை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அமையுது. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அவங்க எங்கே விடுறாங்களோ அங்கிருந்து தான் தொடங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தைய ஜென்மத்தில் அவங்க பணக்காரர் ஆகணும்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க, இறந்துருக்கலாம். இந்த ஜென்ரேஷன் இந்த அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அது அவங்களுக்கு கிடைச்சிருது. பட் நம்ம லோவாக போகும்போது நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது. இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு தான் மேலே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் சொல்றது புரியுது. ஒரு சில பேர் பிறப்பாலேயே பணக்காரராக இருப்பாங்க, ஒரு சில பேர் பிறந்ததுக்கு அப்புறம் பணக்காரன் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிறந்துட்டு நீங்கள் பணக்காரன் ஆகாமல் இருக்கிறது அது உங்களோட பிரச்சனை. புரியுதுங்களா சொல்றது? ஆனால் பரிகாரத்தின் மூலிமா எனக்கு இது தீர்ந்துடும், நான் சரியாயிருவேன், நான் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது தேவையற்ற ஒன்று. நம்ம முதல்ல ஈர்க்க தெரியணும். நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நானும் ஒர்க் பண்றேன், அவனும் ஒர்க் பண்றான். என்னோட எஃபோர்ட் இங்கே அதிகமாக இருக்குது, ஆனால் அவனோட எஃபோர்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் அவனுக்கு மட்டும் எப்படி போகுதுன்னா இயற்கையாகவே இயல்பாகவே அவனுக்கு அப்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தன்மை, அதுக்கேற்ற மாதிரியான பலன் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவனை பீட் பண்ணணும் அப்படின்னா பயிற்சிகள் எடுக்கும்.